தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகன் படத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு தளபதி வெற்றி குண்டான் விஜய். அவரு ஜெயில இருக்காரு. ஜெயில இருக்கும்போது ஜிவிஎம் சாரோட நட்பாகிறாரு. ஜிவிஎம் சாருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து ஆர்மியில பெரிய ஆபீசர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவரு மட்டும் இல்ல, அவரோட ஒய்ஃபும் ஆசைப்படுறாங்க. ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. சரி, ஒய்ஃபோட ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து ஆர்மி ஆபீசர் ஆகணும்னு ஒரு அந்த எய்ம்லயே இருக்கிறாரு. இடையில ஒரு விபத்துல இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் ஜிவிஎம் சாரோட குழந்தைய நம்ம விஜய் வந்து தத்தெடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது மீதி கதை. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கணும். இப்படி போயிட்டு இருக்கும்போது வில்லன் பிரகாஷ்ராஜ் வந்து ஓஎம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா இந்தியாவையே காலுக்கு அடியில கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவருடைய சதி திட்டம் விஜய் வந்து முறியடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து மீதி கதை. இந்தியா என் காலடியில வந்து விழும். என்ன பிளான்? ஓஎம். இந்த படம் தெலுங்குல பெரிய அளவுல ஹிட்டான பகவந்த் கேசரி, அந்த படத்துடைய ரீமேக் வருஷம் தான் அந்த ஜனநாயகன். பகவந்த் கேசரி படத்துல பாலையா வந்து சிறப்பா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் வந்து நம்ம விஜய் வந்து சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய போர்ஷன் வந்து கரெக்டா பண்ணியிருக்காரு. இடையில வந்து இந்த பஞ்ச் டைலாக், இந்த அரசியல் வசனங்கள் இதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து பிளஸ்ன்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து பகவந்த் கேசரி அந்த படத்துடைய போர்ஷன் தான் இருக்கு. மீதி 30 போர்ஷன் வந்து நம்ம தளபதி போர்ஷன் தான். ஏன்னா தளபதிக்காகவே வந்து டைலாக் எழுதியிருக்கிறாரு டைரக்டர் எச் வினோத். இந்த படத்துல இந்த வி கச்சேரி இந்த பாடல் வந்து ஸ்டார்டிங்ல வராம இடையில வருது. இந்த பாடல் வந்து தேவையில்லாத இடத்துல வருது. அது ஏன் வருதுன்னே தெரியல. விஜயோட பிளாஷ்பேக் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இழுவையா இருக்கு. எதனால வந்து அவர் ஜெயிலுக்கு போனாரு அந்த சீனை வந்து கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லியிருக்கலாம். டைரக்டர் ரொம்ப இழுத்துட்டாரு. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 12 இடத்துல கட்டு, சில வசனங்கள்ல மியூட் பண்ணியிருக்காங்க. இந்த 12 கட்டுக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்? பேசாம யூஏ இல்லைன்னா வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதா இருந்தா சில சீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, அப்படியே விட்டுருக்கலாம். டைலாக் கூட மியூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவும் பண்ணி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வரவிடாம பண்றதுக்கு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. சில தீய சக்திகளோட சதியினால சென்சார் பிரச்சனை, இந்த அரசியல் வசனம் அது இதுன்னு சொல்லி படத்தை வந்து முடக்கி வச்சுட்டாங்க. இடையில இந்த படத்தை லீக் பண்ணவும் வச்சாங்க. லீக் பண்ணி நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு பேர் வந்து விரும்பி பாக்குறாங்க அப்படின்னா வந்து ஒன்லி ஒன் தளபதி விஜய்க்காக தான். இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. டைட்டில் கார்டுலயே வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு வருது. படத்துல கிளைமேக்ஸ் சீன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த டைட்டில் ஓடும்போது அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நடிச்ச படத்தோட கிளிப்பிங்ஸ், அந்த ஸ்டேஜ்ல பேசுறது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அழுதுட்டே போறாங்க. ஏன்னா இதுக்கு மேல நம்ம தளபதி வந்து திரையில பார்க்க முடியாது. அந்த ஒரு ஏக்கம், அந்த சோகத்தினால அழுதுட்டே போறாங்க. இந்த படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படம் எப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.